இப்போ பார்த்தோன்னா விஜயும் காவேரியும் பேசுகிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து காவேரிகிட்ட சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட நான் பொய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. என் பிள்ளை பிறந்தப்பே என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. என் குழந்தைய வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ரொம்ப எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இந்த ரீசனை வச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு மட்டும் நினச்சிக்கூடாதீங்க. திருப்பி இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து உண்மையை சொன்னாருமா, இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே காவேரி நம்ம சின்ன காவேரி விஜய் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குட்டி காவேரி சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு நான் தானே போகிறேன், எதுக்கு டாடி நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க? ஓஹோ, இந்த மிஸ்ஸை பார்க்குறதுக்கு தான் மேக்கப் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. உடனே விஜய் அதெல்லாம் இல்லை, வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க செம்ம ஜாலியாக. அதுக்கடுத்து விஜய் வந்து காவேரிக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் மனசு கஷ்டப்படுறது தான் சாரி அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த விஷயம் வந்து காவேரி அம்மாவுக்கு தெரியுது. காவேரி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.